கடகராசிக்கு இந்த வருஷ சனி பயிற்சிக்கான பலன்கள் பார்க்கலாம் சார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த 5 வருஷமா அவமானம், பிரிவு, இழப்பு இதை தான் பார்த்துட்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, இந்த நாய்க்குட்டியை கட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நாய்க்குட்டியோ இல்லை கண்ணுக்குட்டியோ கட்டி போட்டிருந்தீங்கன்னா அது இழுத்துட்டே இருக்கும். அதை அவுத்து விட்டுட்டீங்கன்னா அது கண்ணுக்குட்டி இளங்கன்று பயமறியாதுன்னு குதிச்சுட்டு ஓடும். அது மாதிரி குதிச்சுட்டு ஓடக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க அவங்க. ஏன்னா இந்த வாடி வாசல்லேருந்து காளை மாடு வெளியில் வரும் பாருங்க, அந்த ஜல்லிக்கட்டு மாடு, அந்த மாதிரி வராங்க இப்போது. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு பொறுமை வேணும், இப்போ தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் வேணும். ஏன்னா எதிரில் நிற்கிறவன் ஓகே, ஆனால் எதிரில் நிற்கிறவனை உங்களால் தூக்கி போட்டுட்டு போக முடியும். நீங்கள் தான் கோயில் காளையாக இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எந்த கோயில் காலையும் வழக்கமாக இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தோல்வியை கொடுத்ததோ அது எல்லாம் உங்களுக்கு இப்போ வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் பிரிவுகள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள் விலகும். இத்தனால வருமானமே இல்லாமல் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த கடகராசியில் கடந்த 2 வருஷமாக இன்ஜினியரிங் முடித்தவங்க, MBA முடித்தவங்கலாம் வேலைக்கே சேர்ந்துருக்க மாட்டாங்க. சில பேர் அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் முதல்ல வேலைக்கு சேர்ந்து வருமானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ வருமானம் ஏற்படும் போது கொஞ்சம் அந்த தலகால் புரியாது, குதிப்பாங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. பாக்கிய சனி உங்களுக்கான உதவிகளை பெறக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வெற்றிகள் வரக்கூடிய நேரம். இவங்களுக்கான திருமண யோகங்கள்லாம் எப்படி சார்? திருமண யோகம் கைகூடும். திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்கு படிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். படித்து முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு சுய தொழில் துவங்குவதற்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய, கடன் ஜாஸ்தி ஆகும். இப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தி ஆகும். ஆனால் இத்தனை நாளாக வாங்கின கடனை திருப்பி கட்டியிருக்க மாட்டீங்க. நிறைய உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையிறதுக்கு காரணமே நீங்கள்லாம் வாங்கின கடனை கட்டலைங்கிறது தான். இப்போது கடனை வாங்கி அதை திருப்பி கட்டுவீங்க. பழைய சிபில் ஸ்கோரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய கடந்த கால கடனை அடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எந்தெந்த இடத்துல செலவை குறைக்க முடியுமோ அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் பெரும் யோகம் ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? பாதிப்புலேருந்து வெளியில் வராங்க. இப்போ கடந்த 2-3 வருஷமா 2023 அவங்களுக்கு வருமானமே இல்லை. என்கிட்ட எத்தனையோ கடகராசி நண்பர்கள், சார் எப்போ சார் வரும், நான் நிலம் வச்சுருக்கேன், தோட்டம் வச்சுருக்கேன், என்னால் அதுலேருந்து 1 பைசா எடுக்க முடியல, நான் செலவு தான் பண்ணிட்டு இருக்கேன், கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போட்ட காசை எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். ஸோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதாவது இவங்க ராசிக்கு 2ஆம் இடம், அதுக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம். ஸோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களுக்கு நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்காரு. ஆனால் அதே சமயம் கடனும் ஜாஸ்தி வாங்குவாங்க. ஏன்னா இப்போ கடன் வாங்கினதான் பிஸ்னஸே. இவங்களுக்கு இப்போ வருமானம் வேறு எதுவும் கிடையாது. இந்த கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வருமானம் வரும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கடந்த 3 வருஷமாக ஸ்டேட்டஸ் பார்க்க முடியல, கார் இல்லை, 2 வீலர் இல்லை, எல்லாம் பழைய வண்டியை வச்சுருக்கேன், வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிருக்கு, ஏசி ரிப்பேர் ஆகிருக்கு, ஏசி கூலிங் ஆக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லிட்டு வாங்கின கடன் அடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கடனை வாங்குவாங்க, இந்த பணத்தை போட்டு வாங்குவாங்க. என்றைக்குமே வாங்கின கடன் அடைச்சிட்டு இந்த இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதை கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அமோகமான பலன்கள் வரக்கூடிய வகையில் பாக்கிய சனி வளர்ச்சியையும் வருமானத்தையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற சனியாக செயல்படுவார். பொறுமையா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. பட் இருந்தாலும் துள்ளி குதிச்சு காலையா வருவாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ அவங்க பொறுமையா இல்லாம துள்ளி குதிச்சு அலுவலகத்திலேயோ இல்லை வேற எங்கேயாவது பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா நான் வேலையை விட்டு போறேன், இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கலாம். ஆமா, எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னைக்குமே ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறதுன்ற பேர். அதாவது விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ராஜ ரிஷி, அரசனாக இருந்து, சத்திரியனாக இருந்து, அரசனாக இருந்து
முனிவரானவர். அவர் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும். பிரம்ம ரிஷினா சப்த ரிஷிகளில் ஒருத்தர் அவர். அந்த பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னா அதுக்கு பொறுமை மிக அவசியம். எனக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட என் குழந்தைக்காக காப்பாற்றுவீங்களான்னு கை ஏந்தினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டமே வந்தது. என்னன்னா, இந்த ராஜ ரிஷியா இருந்த வரைக்கும் நான் அப்படிங்கிற அகங்காரம் இருந்தது. நான் யார் காலையும் விழமாட்டேங்கிற, நான் எனக்காக விழலை, என் குழந்தைய காப்பாற்றணும், அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணுக்கு இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இப்போ நடக்கலையேங்கிற அந்த இதுக்காக தான் நான் கை தூக்கினேன் அப்படிம்பார். அப்படி கைதூக்கி அந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் பிரம்ம ரிஷி பட்டமே கிடைச்சது. ஸோ அதனால எந்த இடத்துல நீங்கள் தலை குனிகிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலை நிமிரக்கூடிய யோகம் ஏற்படும். நான் தலை குனிஞ்சு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களோ அவங்க அவங்கள தூக்கி மேலே உக்காந்து வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பர்சனலாகவே நடந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் நான் பேர் சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு அவர் என்னுடைய நண்பராக வந்து என்கிட்ட ஜோசியம் கற்றுக்கிறதுக்காக வந்து அவர் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து எல்லா விதமான வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கார். என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் பேர் சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு அந்த பாக்கிய சனி வந்தப்போ தான் அது நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தினது இந்த பாக்கிய சனி. ஸோ சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார், நல்லதை கொடுப்பாரு. ஆனால் அதை அந்த நல்லதை வாங்கிக்கிறதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும், சரியா உபயோகப்படுத்த தெரியணும். இவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் சனி பயிற்சியோட பலன்கள்? மிதுன ராசிக்கு ஈக்குவலண்டா 95% to 96% அமோகமான பலன்கள் இருக்கு. சனி பயிற்சி மட்டும், குரு பயிற்சியும் ஈக்குவலண்டா 90% இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அதை சொன்னோன்னா ரொம்ப குதிப்பாங்கங்கிறதுனால நான் அதை குறைச்சி 85 to 90% தான் நான் சொல்லுவேன். ஆனால் 95% வரைக்கும் இருக்கு. ஸோ உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா கடகராசியை போல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ராசி இப்போதைக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது ரிஷபராசி மட்டும்தான். ஸோ வளர்ச்சியை தேடும் நேரம் இது. பொறுமையாக தேடுங்கள், உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏன்னா சனி உங்களை விட்டு வெளியில் போகிறாரு. அதனால் அந்த 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 குரங்குக்கு மட்டும்தான் வந்து சந்தோஷம் வந்ததுன்னா ஆட்டம் போடும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றலும் அந்த குரங்குக்கு மட்டும்தான் உண்டு. ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் தகுதி. அதனால் ஆஞ்சநேயருக்கு வாரம் வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையன்றோ வெற்றிலை பாக்கு கோர்த்த மாலை சாற்றி வழிபட வேண்டும். வெத்தலையும் பாக்கையும் வச்சு மாலை கட்டி அதை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். அது உங்களுக்கு எத்தனை நாள் வேணால் பண்ணலாம். உடனே இது வந்து திருமணத்துக்காக பண்ணுற பரிகாரம்னு சொல்லுவாங்க. வெற்றிலைங்கிறது வந்து மகாலட்சுமியுடைய குறியீடு. அந்த வெற்றிலையால் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய உழைப்புக்குண்டான வருமானத்தை மகாலட்சுமி மூலமாக அந்த ஆஞ்சநேயர் பெற்றுக்கொண்டு வந்தேன்னா, மகாலட்சுமிங்கிறது யாருன்னா சீதாதேவி. சீதாதேவியை வந்து இவருக்கு தாயாராக பார்க்குறாங்க ஆஞ்சநேயர். அதனால் தன்னுடைய தாயாரிடம் உங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் வருமானத்தையும் நஷ்டமில்லாத வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ஆஞ்சநேயர்.